தமிழ்நாடு அரசு போக்குவரத்து காவல்துறை சார்பாக ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்குது இல்லையா, நிறைய உயிர் பலிகள் நடக்குது. இதற்காக மக்களை காக்கும் ஒரு நல்ல முயற்சியாக தூத்துக்குடி மாவட்டம் ஆர்மினரி பகுதியில் ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. போக்குவரத்துக்கு மக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக அந்த ஃப்ளெக்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்குறோம். இருசக்கர வாகனம் இருவருக்கு மட்டுமே, அதாவது மோட்டார் சைக்கிள் போன்ற இருசக்கர வாகனம் 2 பேருக்கு மட்டும்தான். அதில் நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்தையே அழைத்து செல்கிறாங்க. இதனால என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்காது. ரோடு ஒழுங்காக இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு சரியாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரோட்டில் ஒரு குண்டு குழி, ஒரு பள்ள மேடுகள் இருக்கும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் இருசக்கர வாகனம் 2 பேர் அமர்ந்து போனால் தான் அது சரியானதாக இருக்கும், உங்களுக்கு சரியான பயணமாக இருக்கும். அடுத்ததாக அவங்க சொல்கிறது தலைக்கவசம், உயிர்கவசம், ஹெல்மெட் அணிகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹெல்மெட், ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நம்மளுடைய தலையை காப்பாற்றக்கூடிய ஒரு கவசமாக இருக்கிறது ஹெல்மெட். அதனால் தலைக்கவசம் உங்களுக்கு உயிர்கவசம் என்று வலியுறுத்தி இருக்காங்க. நம்மளுடைய உயிரை அந்த தலைக்கவசம் காப்பாற்றும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக சாலையில் நம்ம வாகனம் ஓட்டும் போது தொலைபேசி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கும். நம்ம வாகனம் ஓட்டும் பொழுது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கையிலையோ இல்லை நம்ம கை இல்லாமலோ சில பேர் தலையை சாய்ச்சிக்கிட்டு மொபைலை பேசிட்டு போகிறோம். இது கவனத்தை சிதறடிக்கும், நம்ம சரியான முறையில் நம்ம பயணம் அமையாது. அதனால் 3வது பாயிண்டாக இதை வலியுறுத்தி இருக்காங்க. அடுத்ததாக மித வேகம் மிக நன்று. அதாவது மித வேகம், சரியான வேகத்தில் போகும்போது திடீர்னு நம்ம வண்டி நல்லா தான் இருக்கும், திடீர்னு எது பழுதடைஞ்சிட்டாலோ ஏதாவது திடீர்னு நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரேக் கூட ஃபெயிலியர் ஆகிரும். அப்போ நம்ம கரெக்டான வேகத்தில் போகும்போது நம்மளால் அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். திடீர்னு டயர் வெடிச்சிடலாம். இந்த மாதிரி சில இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்சிடென்ட் தான் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். நம்ம வாகனத்தை மிதமான வேகத்தில் ஓட்டும் பொழுது நம்மளுக்கு அது சரியான ஒரு பாதுகாப்பாக அமையும். ஏன்னா நம்மளுடைய இன்சிடென்ட் தான் ஆக்சிடென்ட்டாக மாறும். இது வந்து இன்சிடென்ட்டுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் நடக்கிறது, தெரிஞ்சு நடக்கிறது ஆக்சிடென்ட், தெரியாமல் நடக்கிறது இன்சிடென்ட். அதாவது டயர் வெடிக்கிறதோ இல்லை பிரேக் ஃபெயிலியர் ஆகுறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாகனங்களில். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் நடக்கிறது. ஆக்சிடென்ட்டுங்கிறது குறைவால் வருவது, இன்சிடென்ட்டுங்கிறது எதிர்பார்க்காதது. ஏன்னா ஆக்சிடென்ட் வந்து நம்ம வேகமாக போவோம், யாராவது வந்து மோதிடுவாங்க, அதாவது நம்ம நினைப்போம் அது எதிர்பார்க்காம நடக்கிறது ஆக்சிடென்ட்டு. நம்ம அதிகமான வேகத்தில் போவோம், அதிகமான ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது அது நம்ம ஆக்சிடென்ட் தான். அது வந்துட்டு இன்சிடென்ட்னு சொல்ல முடியாது. இன்சிடென்ட்டுங்கிறது எதிர்பார்க்காதது. எப்படின்னா நம்ம பிரேக் ஃபெயிலியர் ஆகுறது, அந்த மாதிரி டயர் வெடிக்கிறது, எதிர்பார்க்காம திடீர்னு நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம மித வேகம் மிகவும் அவசியம். அடுத்தது மது போதையில் வாகனம் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம். தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுவாங்க, இதுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அரசு தான் மதுக்கடையே திறந்துருக்குது, அரசு தான் இதுக்கு அபராதமும் விதிக்குது அப்படின்னு சிலர் வந்து வாதிடுவாங்க. அரசு தான் திறந்துருக்குது, அரசுக்கு வருமானம் அரசு திறந்துருக்கு. உயிர் உங்களுக்கு முக்கியமானது, உயிர் நம் குடும்பத்திற்கு முக்கியமானது. அதை மது ஓட்டிட்டு நம்மளால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி ஓட்டிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா அது தவறான செயல். அதுக்கு அந்த அரசு தான் நமக்கு அபராதமும் விதிக்குது. அதனால் அரசுக்கு வருமானமாக இருந்தாலும் இதுவும் அரசுக்கு வருமானம் தான் என்று நம்ம சொல்கிறோம். அதை என்னமோ வந்துட்டு அதை குற்றம் மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் அது நம் உயிரோடு சம்மந்தப்படுத்தப்பட்டது. ஆனால் மது குடிப்பவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாடுவார்கள், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று பாடுவார்கள். அதுபோல் மது பிரியர்கள் தங்களாக திருந்தாத வரைக்கும் யாராலையும் எந்த அரசாலையும் திருத்த முடியாது. நீங்களாக தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி மதுவிலேருந்து நீங்கள் விடுபடணும். அப்படி விடுபட்டால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது பாதுகாப்பு. ரேஸில் ஈடுபட்டால் 5000 முதல் 10,000 அபராதம். ரேஸில் வந்து சில பேர் ஈடுபட்டு தங்களுடைய உயிரையும் மாய்த்து கொண்டு பிறருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. சாலையில் சரியான முறையில் பயணம் செய்பவர்களுக்கும் இது வந்து அவங்க அச்சுறுத்தலையும் விபத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு
ரேஸில் ஈடுபட்டால் அரசு வந்து 5000 முதல் 10,000 வரைக்கும் அபராதம் விதிக்கிறது. இதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தாப்புல 4 சக்கர வாகனம் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம். சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் வாகனம் ஓட்டினா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. ஏன்னா சீட் பெல்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுடுச்சுன்னா ஸ்டேரிங் வந்து இடிக்காத வண்ணம், அதே மாதிரி மற்ற பக்கத்தில் இருக்கிறவரையும் அந்த முன்னாடி போய் பிரேக் அடிக்கும் போது அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றி அவர்களுக்கு பெரிய ஒரு இன்ஜுரிஸ் இல்லாமல் பாதுகாக்குது. அதனால தான் அந்த சீட் பெல்ட்டை வலியுறுத்துவதற்காக 1000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். அடுத்ததாக இப்போ அதிகமாக பார்க்குறோம், சிறுவர் சிறுமியர் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் அல்லது வாகன உரிமையாளருக்கு 25,000 அபராதம். யாருடைய வாகனத்தை ஓட்டுறாங்களோ சிறுவர் சிறுமியர் லைசன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு 25,000 வரைக்கும் அபராதம் விதிக்கிறாங்க. பெற்றோருக்கு வந்து 25,000 வாகனம் அபராதம் விதிக்கிறாங்க. லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டும் பொழுது அவங்களுக்கு அந்த ரூல்ஸே தெரியாது, வாகனம் எப்படி ஓட்டுறது. சும்மா ஒரு ஆர்வ கோளாறுல வண்டி ஓட்டுறாங்க. பேரண்ட்ஸும் வந்து மிக ஹை கிளாஸ் வண்டிகளை, விலை கூடின வாகனங்களை சிறுவர் சிறுமியர்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். அவர்களுக்கு எப்படி வாகனம் ஓட்டணுங்கிறது தெரியாது, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது. இப்போ அது ஃபேஷன் ஆயிடுது, எல்லாருமே வாகனம் ஓட்டுறாங்க. அந்த அடிப்படையில் சிறுவர் சிறுமியரும் வாகனம் ஓட்டுறாங்க. அதனால நிறைய விபத்துகள் ஏற்படுது. இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். 18 வயசு அரசு நிர்ணயிச்சிருக்கு. அந்த 18 வயசு ஆனவுடன் முறையாக வாகனம் ஓட்ட கற்றுக்கொண்டு அதுக்குரிய உரிமம் பெற்று ஓட்டுவதே சிறந்தது. அடுத்ததான் நம்ம சொல்ல விரும்புறது, வாகனம் நம்ம ஓட்டுறோம், 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ, இடது பக்கம் திரும்புறதா இருந்தா நம்மளுக்கு ஃப்ரீ லெஃப்ட், வாகன ஓட்டிகளுக்கு ஃப்ரீ லெஃப்ட். நேராக போறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 4 பக்கமும் 4 முக்கு சந்தா இருந்தா 4 பக்கமும் பார்த்து போகலாம். அதாவது வலது பக்கம் திரும்புறவங்க அவங்க அட்வான்ஸா வந்து இடது பக்கம் வந்து நின்றுக்கிட்டு, இவங்க போக்குவரத்து ஒரு இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டு, இண்டிகேட்டர் போட்டோன்னா நம்ம திரும்புறோம்னு அர்த்தங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு வாகனத்துக்கு இடையூறாகவும் பல ஆக்சிடென்ட்டுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சம்பந்தமே இல்லாம வலது பக்கம் திரும்புவாங்க. ஆனா வந்து ஃபுல்லா வலது பக்கம் ஏறி தான் திரும்பணும். அப்பதான் அவங்களுக்கு அடுத்த ரோட்ல இவங்களுக்கு இடது பக்கம் கிடைக்கும். ஆனா இவங்க வலது பக்கம் நின்றுக்கிட்டு, இடது பக்கம் நின்றுக்கிட்டு, ஃப்ரீ லெஃப்ட் சைட்ல நின்றுக்கிட்டு இவங்க வாகனத்தை ஓட்டுவாங்க. இதனால பல ஆக்சிடென்ட் நடக்குது. அது மாதிரி ரோடுகளில் திரும்பும் போது யூ டர்ன் பண்றதோ, சாதாரணமா திரும்பும் போதோ டக்குன்னு இண்டிகேட்டரை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா வர்ற வாகனத்தையும் பார்க்கறது கிடையாது, இடது பக்கம் வர்ற வாகனத்தையும் பார்க்கறது கிடையாது. இவங்க நான் இண்டிகேட்டர் போட்டேன், நான் திரும்பிடுவேன் அப்படின்ட்டு திரும்புறாங்க. இதுவும் ஆக்சிடென்ட்டுக்கு வழிவகுக்குது. அதுபோல முன்னாடி பெரிய வாகனங்கள், கனரக வாகனங்கள் போகும்போது குறிப்பிட்ட ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் இடைவெளி விட்டு தான் நம்ம அந்த வாகனத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போதான் வந்துட்டு அவங்க திடீர்னு ஒரு பிரேக் போட்டாலும் நம்மளால நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அந்த வண்டியோட வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியாம நம்ம வண்டி சொருகி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். வாகனம் அனைவருக்கும் பயணம் சேஃபாக அமையணும். எல்லாரும் வீட்டில் குடும்பம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பம் நம்மளை ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்தவனா இருக்கும். குழந்தை இருக்கும், மனைவி இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு நம் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு திருமணம் முடித்திருந்தால் நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளை எதிர்பார்த்தவனா இருப்பார்கள். எனவே வாகனத்தை நாம் பாதுகாப்பாக ஓட்டுவோம். எல்லோரும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவோம் என்று கூறி இந்த ஃபிளக்ஸை நிறுவியுள்ள தமிழக காவல்துறைக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி.